நெல்லையில் இரண்டாவது நாளாக பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரம் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கார்த்திக், தற்போது ஆற்றங்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டார்களா? அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர் மழையினால் திருநெல்வேலி மையப்பகுதியான வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள ஆற்றங்கரை வளையாபதி தெரு, மணிமேகலை தெரு மற்றும் சாலை பகுதியில 100க்கும் மேற்பட்டவர் வீடுகளில் வெள்ள நீர்ல சூழ்ந்ததுனால மாட்டிக்கிட்டாங்க. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் ஒன்பின் ஒன்னாக மீட்கப்பட்டு வருகின்றனர். இந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மக்கள் இவங்களை பொதுமக்களை பத்திரமாக மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இப்பகுதியில வெள்ள நீரானது அதிக அளவு வருவதால் மக்களை காப்பாற்றும் பணி பெரும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஏன்னு கேட்டா இந்த பகுதியில மீட்பு பணி குழுவினர் இந்த பகுதிக்கு வரலன்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில 2வது நாளாக மழை பெய்து வருவதால் இப்பகுதியில மக்களை மீட்கிற பணி ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க. வயதானவர்கள், குழந்தைகள் என இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் தொடர்ந்து இப்பகுதியில மீட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், இருசக்கர வாகனம் மழையில மூழ்கி இருக்கின்றன. அதே போல கார்களும் மூழ்கி உள்ளன. 10க்கும் மேற்பட்ட ஆடுகளும் வெள்ளத்துல அடித்து சென்றதாக இந்த பகுதி மக்கள் சொல்லி வராங்க. தொடர்ந்து இந்த பகுதியில மக்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த பகுதிக்கு மீட்பு குழுவினர் வர வேண்டும். மேலும் போட் வசதி இருந்தால்தான் இந்த பகுதியில் உள்ள ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க இந்த பகுதியில மாட்டிருக்காங்க. அவங்களை மீட்க முடியும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தொடர்ந்து இங்க உள்ள இளைஞர்கள் அந்த பகுதியில் உள்ள மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.